அனைவருக்கும் வணக்கம். எண்ணும் எழுத்தும் இரண்டாம் பருவம் தொகுத்தறி மதிப்பீட்டில் ஒவ்வொரு பாடத்திலும் வினாவாரியாக மாணவர்கள் பெற்ற மதிப்பெண்களை டிஎன்எஸ்சிடி ஸ்கூல்ஸ் ஆப்பில் எவ்வாறு பதிவு செய்வது அப்படிங்கிற பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு உங்கள் மொபைலில் டிஎன்எஸ்சிடி ஸ்கூல்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல வகுப்பாசிரியர் உங்களுடைய 8 டிஜிட் யூசர் நேம் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு லாகின் அப்படிங்கிறத கொடுங்க. கொடுத்தீங்கன்னா டிஎன்எஸ்சிடி ஸ்கூல்ஸ் ஆப்போட அந்த ஹோம் பேஜ் வந்திருக்கும். அதில் எண்ணும் எழுத்தும் அப்படிங்கிற மாடியூலில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய கிளாஸ் ரூம் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய கிளாஸ் ரூம் டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணுங்கள். கிளாஸ் டைப்பு, மீடியம், கிளாஸ் இதெல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். சப்ஜெக்ட் எல்லாமே கிளாஸ் ரூம் டீட்டெயில்ஸை வெரிஃபை பண்ணிவிட்டு கீழே கூடிய சேவ் அப்படிங்கிறத கொடுங்க. கொடுத்துட்டு இப்போ சமேட்டிவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் டேர்ம் அப்படிங்கிறதுல டேர்ம் 2 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. கொடுத்தீங்கன்னா கிளாஸ் 4 and 5 அப்படின்னா 4 and 5ல் தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சோசியல் இந்த 5 சப்ஜெக்ட்டுமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். நீங்கள் எந்த கிளாஸ் அண்ட் சப்ஜெக்ட்டுக்கு மார்க் என்டர் பண்ணமோ அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கிளாஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டும் ஸ்டேட்டஸில் நாட் அசஸ்ன்னு இருக்கும். நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட செக்ஷன்ஸ் இருந்ததுன்னா செலக்ட் செக்ஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி செக்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த மாணவர்களுக்கு மதிப்பெண்களை வந்து உள்ளீடு செய்து கொள்ளலாம். ஒரே செக்ஷன் இருக்கிறனால அந்த செக்ஷனில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டு வந்து இங்கே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸ்டேட்டஸில் நாட் அசஸ்ன்னு இருக்குது. கீழே கூட ரெக்கார்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இப்போ தமிழில் எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்கோ அத்தனை கொஸ்டின்ஸ் நம்பர்ஸும் செலக்ட் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் செலக்ட் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ட்ராப் டவுனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் கொஸ்டினில் அந்த ஸ்டூடெண்ட்டு 5 மார்க்குக்கு எத்தனை மார்க் என்ன எடுத்திருந்தாங்களோ அந்த மார்க்கை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இதே போல் ஒவ்வொரு கொஸ்டின்ஸுக்கும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்த மார்க்கை வந்து இதே போல் என்டர் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி முடிச்சிங்கன்னா கீழே கம்ப்ளீட்லி ஃபில்டுன்னு வந்திருக்கும். இதே போல் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் நீங்கள் அந்த 12 கொஸ்டின்ஸ்க்கும் மார்க்ஸை என்டர் பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் சப்மிட் அப்படிங்கிற கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மார்க்ஸ் வந்து சப்மிட் ஆயிரும். ஏன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லி சேவ்னு வந்துடும். நீங்கள் இந்த ஹோம் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு மார்க் வந்து ஆன்லைனில் வந்து சிங்க் ஆகும். நீங்கள் ஹோம் அப்படிங்கிற கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் எண்ணும் எழுத்தும் அப்படின்னு கொடுத்துட்டு சமேட்டிவ் அப்படிங்கிற கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸோட அந்த கிளாஸில் நீங்கள் என்டர் பண்ண மார்க்ஸ் வந்து ஆன்லைனில் சிங்க் ஆயிரும். மறுபடியும் நீங்கள் அடுத்த சப்ஜெக்டை ஓப்பன் பண்ணி நீங்கள் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒவ்வொரு கொஸ்டின்லேயும் எடுத்த மார்க்ஸை வந்து என்டர் பண்ணணும். ஸோ இதே போல் இரண்டாம் பருவம் தொகுத்தறி மதிப்பீட்டில் ஒவ்வொரு மாணவரும் பாடவாரியாக வினாவாரியாக பெற்ற மதிப்பெண்களை டிஎன்எஸ்சிடி ஸ்கூல்ஸ் ஆப்பில் வந்து பதிவேற்றம் செய்ய வேண்டும். நன்றி.